அப்படி இல்லைங்க, நானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் எதை கேட்டு இல்லைன்னு சொன்னதே இல்லை. சுதாவை பத்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தா எப்பவும் எங்க 2 பேரும் அவர் சேர்த்து வச்சிருப்பாரு. அதுக்குள்ள எங்க அப்பா எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. உன்னை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். உன் குடும்பத்தை பிரிப்பேன், நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன் பாரு. என்னங்க மறுபடியும் அமைதியாயிட்டீங்க? நீங்க உங்க வீட்டுக்கு போனாலே வேதனைப்பட்டுக்கிட்டு தான் வரீங்க. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஒன்னு சொல்லட்டுமா? வீட்டுக்கு போனா பிரச்சனை இல்லாம இருக்கு பாருங்க. முடியலையா? பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். இங்கேயா? நான் எப்படி? என்னங்க, இது உங்க ஃப்ரெண்டு வீடு தானே? நான் உங்க ஃப்ரெண்டு தானே, அதுல எதுவும் டவுட் இல்லையே. ஒரு ஃப்ரெண்டா நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், போலாம். முதல்ல வாங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாங்க. பாரதி, என்ன என்ன அப்படி ஒரு யோசனை? ஒன்றும் இல்லைங்க. என்னை ஏமாத்த முடியாது பாரதி. 25 வருஷமா உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னோட ஒவ்வொரு முக அசைவுக்கும் என்னால அர்த்தம் சொல்ல முடியும். ஆமா, என்ன யோசிக்கிற சொல்ல? ஏங்க, பேசாம கீர்த்தனாவே கூட்டு வந்திருக்கலாம் போல தோணுதுங்க. நினைச்ச உன் நினைப்பு பூரா வீட்டில தான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. இல்லைங்க, இந்த ஊருக்கு நாம வந்துட்டோம். ஊர்ல அவ ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அவளை யாருமே சமாளிக்க முடியாது. பாவம் துளசி என்ன கஷ்டப்படுறாலும் தெரியல. அவ தாத்தா செல்லம், அவர் பார்த்து பாரு விடு. இத பாரு, முதல்ல நாம டூர் பிளான சரியா போடுறோம். இங்க என்ன நல்லா இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்ல புத்துணர்ச்சியோட ஊருக்கு திரும்பி போறோம். பிசினஸ்ல ஒரு அசத்த போறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பிசினஸ பத்தி? இல்ல, இந்த ஊர்ல கூட நிறைய டீ எஸ்டேட்டு, ஏலக்காய், காஃபி எஸ்டேட்டு நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு நாளைக்கு ஒரு சர்வே அடிச்சு பார்க்கறேன். நான் மட்டும் வீட்டை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. ஆனா நீங்க மட்டும் இங்க இருக்கிற காஃபி, டீ எஸ்டேட் இதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு கேட்டாங்களா உங்களை யாராவது? அது எப்படிங்க நீங்க மட்டும் அப்படியே ஃபேமிலிய ஒரு பக்கம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க? வெளியே வந்த உடனே குடும்பத்தோட நினைப்பே இல்லாம இருக்கீங்க. பாரதி, லைஃப்ல எப்பவுமே 2 கம்பார்ட்மெண்டா இருக்கணும். ஒன்னு வீடு, இன்னொன்னு இந்த மாதிரி வெளியில வரும்போது டூர் கம் பிசினஸ். வீட்டில் இருக்கும்போது வீட்டை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். வெளியில வந்துட்டா வீட்டை மறந்துடணும். ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அப்பெல்லாம் என்னால முடியாதுங்க. ஏன் ஏன்? அதெல்லாம் பொறப்பிலே வரணுங்க. இத பாருங்க, நீங்களும் தான் ஆபீஸ்ல இருந்து எந்த போன் வந்தாலும் எடுக்க கூடாது. ஐயே, எந்த போன் வந்தாலும் சத்தியமா நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஏய், என்ன மறுபடியும் வேதாளம் முருங்க முடியாதுச்சா? இப்ப எதை பத்தி கவலை? மாமாவுக்கு சுகர் மாத்திரையே டைம்க்கு நான் தான் கொடுப்பேன். இப்ப என்ன பண்றாரோ தெரியலையே. ஏன் போன் போட்டு தான் கேள? கொடுங்க. அப்படியே நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. நமக்கு கல்யாணம் ஆன உடனே ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ஊட்டிக்கு போனோமே, அது ஞாபகம் வந்துச்சு. என்னது இது? அட, வெக்கத்தை பாரு. இத பாரு, உன் வெக்கத்துக்கு இன்னும் வயசே ஆகல. ஐயோ, என்னங்க நீங்க? டூரு களை கட்டிருச்சே. குழந்தைங்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஐயோ, கீழே பார்க்கவே பயமா இருக்குங்க.
கேமரா பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு வரீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆன மாதிரியே தெரியல. ஐயாக்கு என்ன நினைப்பு? ஓவர் ஆக்டிங் தான். என்னங்க, அப்படியே நடந்து போய் அந்த பெஞ்சு கிட்ட நில்லுங்களேன். எஸ் எஸ். அங்கதான் அப்படியே கேமராவை பார்த்து திரும்புங்க. நல்லா இருக்குங்க ஆங்கிள். ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கீர்த்தனாக்கு காமிச்சா ரொம்ப அவ்வளவுதான் கொண்டே போடுவா. என்ன விட்டுட்டா நீங்க 2 பேரும் இப்படி ஊர் சுத்துறீங்க. என்ன நான் ஜூம் வரேன் பக்கத்துல வரேன். இப்ப உங்களுக்கு மட்டும் குளிருதா? என்ன கிண்டல் பண்ணீங்க? இன்னும் ஹீரோ தாங்க நீங்க. என்னோட ஹீரோ. என்ன ஹீரோன்னு? தலைய பாரு, காடு மாதிரி வச்சிருக்க. என்னைக்காவது எண்ணெய் போட்டு தலைய வாரி இருக்கியா? ஏய், ஒழுங்கா உட்காருடி. தலைய ஒழுங்கா காட்டு. தலைய தூக்கு. நான் விளையாடும் போது ஏன் தலை வாடுற? முதல்ல சீப்பை கீழே வை. நான் தலைய வாரி முடிச்சிடுறேன், அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. இல்ல, நான் கேம் விளையாடணும். ஏய், சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டியா நீ? இப்படி கொஞ்சம் சொல்றல, ஏன் தொந்தரவு பண்ற? நான் தலைய வாரிடுற, அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. தலைய காட்டு. காட்டுறீங்க. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. உனக்கு பொறாம தானே இந்த கேம் எல்லாம் விளையாட முடியாதுன்னு. குடு நீ போன. முடியாது. போடி லூசு. போடி லூசா? அடி. ஏய், நில்லடி. யாரடா போடி லூசுன்னு சொன்ன? பொண்ணு என்ன பண்ற பாரு. வேண்டாம். உட்காரு. ஏய், உட்காருடினா. அம்மாக்கு ஃபோன் பண்றேன் பாரு இப்போ. தாத்தா, நான் விளையாட போறேன். போடி லூசு. போடி லூசு. ஏய், விடு. கீர்த்தனா. அப்பா. அடடா, என்ன ஒரே சத்தமா இருக்கீங்க? ஹால்ல உட்கார முடியல. என்ன கலாட்டா? தாத்தா, என்னோட வீடியோ கேம் எடுத்துட்டு கொடுக்க மாட்டேற தாத்தா. என்ன துளசி, குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அதுக்கு இல்ல தாத்தா, தலை வாரிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இல்ல தாத்தா, போய் சொல்றா. ஏய், கொடுத்துருமா. தாத்தா தான் சொல்லிட்டார்ல, கேம் கூட. பாருங்க தாத்தா. ஹலோ. சொல்லு பாரதி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன மாமா ஒரே அமைதியா இருக்கு? பசங்க எல்லாம் எங்க? கேட்க மாட்டேன், அமைதியா இருக்கா? 2 நிமிஷம் முன்னாடி நீ போன் பண்ணிருந்த, நான் போன்ல உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது. அவ்வளவு கலாட்டா இங்க. துளசி கீர்த்தனும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாளா? இப்ப துளசியோட சண்டை போட்டுட்டு இருக்காளா? என்ன மாமா பண்றது? நேகா இருந்தா அவ கூட நல்லா விளையாண்டுட்டு இருப்பா. இப்ப அவளும் இல்ல. கீர்த்திக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆமாமா. நேகா நான் பின்னாடியே ஓடி போய் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. இப்ப அவ என்ன பண்றாளோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் துளசிய நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வான்னு சொன்னதுனாலதான் நான் வந்தேன் மாமா. இல்லன்னா எனக்கு மனசே இல்ல தெரியுமா? என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு மாமா. என்னம்மா இது, நீ எதுக்காக கவலைப்படுற? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு பாரதி. ஹலோ அம்மா. சொல்லு கீர்த்தனா. என்ன பண்றீங்கம்மா? என் செல்ல குட்டி என்ன பண்றீங்க? என் குட்டி பாப்பா என்ன பண்றீங்க? கொஞ்சம் தேவையில்ல. ஏன் விட்டுட்டு போனீங்க? எனக்கு இங்க கொஞ்சம் கூட இருக்க பிடிக்கல. நான் உடனே உங்களை பார்க்கணும். எனக்கும் டிக்கெட் போடுங்க, நான் அங்க வரேம்மா. நீ எப்படிடா டிக்கெட்டை போட்டு உடனே வர முடியும்? இங்க ரொம்ப குளிரா இருக்குடா. நானே தெரியாதனமா வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். உன்னால தாங்கவே முடியாது. அதெல்லாம் முடியும்மா. ப்ளீஸ்மா, எனக்கு உங்களை பார்க்கணும். நீ சொன்னா மம்மி கேக்குறல்ல, அதே மாதிரி மம்மி சொன்னா நீ கேட்கணும். ஓகே ப்ளீஸ். அடுத்த தடவை உனக்கு கண்டிப்பா டிக்கெட் போட சொல்றேன். அடுத்த தடவை ஏன் இப்பவே தாத்தா கிட்ட போன கொடு. உனக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா உடனே
போட சொல்றேன், ஓகேயா? நிஜமாவா? நிஜமா. சரி மம்மி. தாத்தா கிட்ட போன கொடு. தாத்தா இந்தாங்க. சொல்லு பாரதி. மாமா, அவளை துளசிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் எங்கேயாவது வெளில கூட்டு போக சொல்லுங்க. கேம்ஸ் அது இதுன்னு போனா அவ ஜாலி ஆயிடுவா, அப்புறம் மறந்துடுவா. நான் துளசி அழைச்சிட்டு போக சொல்றேன் வெளியே. இதை பாரு, அனாவசியமா எல்லாத்துக்கும் ஒரி பண்ணிக்காதுன்னு சொன்னேன்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் நிம்மதியா கிளம்பி வாங்க. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. ஓகே, வச்சுட்டுமா? தேங்க்ஸ் மாமா, பாய். உன்ன துளசி, கீர்த்தனாவை கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே கூட்டிட்டு போயேன். வீட்டுக்குள்ள இருந்தா இப்படித்தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. அவளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல, போயிட்டு வா. சரிங்க தாத்தா, கூட்டிட்டு போறேன். குட்டி, போய் மரியாதையை தலையை பண்ணிக்க. ஏய் வா. சொன்னா கேட்கணும், ஓடு. தாத்தா, தாத்தா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். தாத்தா விடுடா. பேசுங்க தாத்தா. தாத்தா, நீங்க என்ன சொன்னீங்க? என் பேரனா வரட்டும் அப்புறம் பேசுறான்னு சொன்னீங்கல்ல. பாருங்க தாத்தா, இந்த ராஜேஷ் இப்ப உங்க பேரனா தெளிவா வந்திருக்கேன். தயவு செஞ்சு பேசுங்க தாத்தா ப்ளீஸ். என்னடா பேசணும்? யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தாத்தா. நீங்களும் இப்படி பண்ணா எப்படி தாத்தா? ஏண்டா, நீ சொத்துல பங்கு கேட்டு லாயரை நம்ம வீட்டுக்கு அனுப்பினது மட்டும் கரெக்டா? என்ன அவர் வீட்டை விட்டு போடான்னு சொன்னா என்ன தாத்தா பண்ணுவேன்? எங்க போவேன்? ஏண்டா, இதை இப்ப கேட்கறியே, இது அப்பவே என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? லாயரை வீட்டுக்கு அனுப்பிச்சு சொத்துல பங்கு கேட்டா உனக்கு கிடைச்சிருமா? நீ நினைக்கிற மாதிரி இது உன் முப்பாட்டம் சொத்து இல்லடா. தப்புதான் தாத்தா, நான் செஞ்சது தப்புதான். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் தெளிவா இருக்கேன் தாத்தா. ஏய், நானும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. இது நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. இதை நான் யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம். ஏன் எதுக்காக கொடுத்தேன்னு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அதை பத்தி கொஸ்டின் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? என்ன தாத்தா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நானா உங்களுக்கு எவ்வளவு உயிரோ அதே மாதிரி தான் தாத்தா நீங்களும் எனக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி அபசகுணமா எல்லாம் பேசாதீங்க. ஏய், நான் கேட்குற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லு. நீ இங்க லாயர் அனுப்பினிய, நிஜமாவே சொத்தை பிரிச்சு கேட்கறதுக்கு தான் அனுப்பினியா, இல்ல உங்க அப்பாவை கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக அனுப்பிச்சியா? அப்பாவை பயமுறுத்துறதுக்காக தான் தாத்தா அப்படி பண்ணேன். தெரியும்டா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுமா அப்பா பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசாம நின்னீங்க? போடா. எனக்கு தெரியும் தாத்தா, உங்களுக்கு அப்பா மேலதான் பாசம் அதிகம். அவரை மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. இங்க பாருடா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ராமும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான். ஆனா யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குடா. அப்பதான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும். ஏய், நீ இவ்வளவு பேசுறியே, உன்னை ராம் திட்டினத்துக்காக அவனை நான் எவ்வளவு கோபமா பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? இன்ஃபேக்ட் ராம வெளிநாடு போன்னு சொன்னதே நான் தான்டா. ஏண்டா, அவனை ஹனிமூனுக்காக அனுப்பிச்சேன்.
இல்லடா, உங்க 2 பேருக்குள்ள கொஞ்ச நாள் ஒரு கேப் இருந்தா பெட்டர்னு தான் நினைச்சேன். உங்ககிட்ட நான் தனியா பேசணும், நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா கொஞ்ச நாளா நீ எனக்கு பேரனாவோட இருந்த இல்லையாடா? இப்பதானடா மறுபடியும் பேரனா திரும்பி வந்திருக்க. தாத்தா, அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட சொல்ல பிரியப்படுறேன். டேய், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, சொசைட்டியில் ஒரு பேர் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டபடி தண்ணியை போட்டுட்டு வந்து பெத்த அப்பனை கை நீட்டி பேசினா யார் தாண்டா பொறுத்துக்குவாங்க? நான் குடிச்சதெல்லாம் தப்பு தான். ஆனா அந்த தப்பு நடக்கிறதுக்கு யார் காரணம்? அப்பா தானே. காதலிச்சேங்கிற ஒரே பாவத்துக்காக அந்த பொண்ணு குடும்பத்தையும் நாடு கடத்திட்டாங்க. அது மட்டும் நியாயமா? நியாயம் இல்லதாண்டா. இருந்தாலும் இந்த மாதிரி கண்டபடி குடிச்சிட்டு கலாட்டை பண்ணலாமா? அது மட்டும் நியாயமா? தாத்தா, என் அறிவுக்கு தோணுன தப்பு தாத்தா அது. நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக கேட்கிறேன். காதல்னா ஏன் தாத்தா உங்களுக்கும் பிடிக்கல, உங்க பிள்ளைக்கும் பிடிக்கல? இதுக்கெல்லாம் காரணம் மொத்த ராஜேஸ்வரி தாண்டா. அவ யாரோ ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணி எங்க கிட்டலாம் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அதோட விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? என் மனைவி, உங்க பாட்டி, பல வருஷங்கள் என்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்தினவ ராஜேஸ்வரி செஞ்ச காரியத்தால மனசுடைஞ்சு போய் இறந்து போயிட்டாட. ராஜேஷ், அவ போனதுலேருந்து என் வாழ்க்கையை சூன்யமாயிடுச்சுல. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன். இனிமே இந்த வீட்டில் காதலுங்கிற பேச்சால ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லடா, நான் பட்ட வேதனையை விட பெத்த தாயை பறி கொடுத்துட்டு ராம் பட்ட வேதனை சொல்லி மாளாது. தன்னை பெத்த தாய் சாக காரணமா இருந்த தங்க ராஜேஸ்வரி அவன் அன்னிலேருந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜேஸ்வரி மட்டும் அன்னைக்கு அந்த தவறை செய்யாம இருந்தா நம்ம குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? அன்னைக்கு அவ செஞ்ச அந்த ஒரு தவறு நம்ம குடும்ப நிம்மதியை போக அடிச்சிருச்சு. நம்ம குடும்பத்து நிம்மதியை நீயும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலடா. சாரி தாத்தா, நீங்க நினைச்ச மாதிரியே நான் நடந்துக்கிறேன். என்னால இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா தேவையில்லாம இந்த வீட்டுல யாராவது என்ன சீன்னாங்க அப்புறம் பாத்துக்கங்க. தாத்தா, நான் உங்க பேரை தயவு செஞ்சு என்ன நம்புங்க. தெரியும்டா, நீ என் பேரன்டா. உனக்கு எதையும் எடுத்து சொன்னா நீ புரிஞ்சுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகலடா. தேங்க்யூ தாத்தா, நான் வரேன். ராஜேஷ், தாத்தா, சாப்பிட்டியாடா? போய் சாப்பிடு. ம்.